பூஜா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப லாவிஷான ஒரு லைஃப குடுக்குறாரு. எப்படின்னா, தான் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சுதந்திரத்த குடுக்குறாரு. அதுலயும் பொண்ணுங்களுக்கு இவ்ளோ லாவிஷா பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே போதும், அவ்ளோ குஷியாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாவிஷ் லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பூஜா. இப்படி இருக்கக்கூடிய பூஜா பின்னாடி 1000 பேர் சுத்துறாங்க. ஆனா பூஜா, அவங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால, அந்த ரயில்வேல வொர்க் பண்ணக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிறவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரே கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க. பொதுவாவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கம்யூனிட்டி ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருப்பாங்க. அண்ட் அதுல மும்முரமா இருப்பாங்க. அந்த மாதிரி பூஜாவோட அப்பா, அம்மாவும் அதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அதே மாதிரி ரமேஷோட அப்பா, அம்மாவும் அதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ்க்கு ஒரே சந்தோஷம். அடடடா! ஊரே வச்சிர ஒரு பேரழகி நமக்கு வைஃபா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பூஜா கூட இவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் போகுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறமா போகும்போது தான் உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.